Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 13th சாப்டரோட ஐடென்டிஃபை ஏபிசி கொஸ்டின் பார்ட் 6. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது புக் பேக் நம்பர் 5th கொஸ்டினோட தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்குது அயோடோ ஈத்தேன் CH3 CH2I. அப்படின்றது அயோடின் ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்ன்றதுனால சவுண்ட் எனக்கு ஓன்ற சவுண்டோட முடிச்சிருக்காங்க. அயோடோ 2 கார்பன் ஆட்டம் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான். ஸோ ஏன் அயோடோ ஈத்தேன், இல்லாட்டி இதை நம்ம இந்த மாதிரி காமன் நேம் வச்சு எத்தில் அயோடைடு ஆரம்பித்தா ஓன்ற சவுண்டோட முடிக்கும்போது ஐடுன்ற சவுண்டோட முடியணும். ரெண்டுமே கரெக்டாக தான், ரெண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிற காம்பவுண்டு NaCN சோடியம் சயனைடு. ஓகே, ஸோ செய்ய போகிறது சப்ஸ்டிடியூஷன். அப்போது ஒரு மைனஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு மைனஸை உள்ளே வைக்கிறேன். நீங்கள் எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் சார்ஜ் ஒரே சார்ஜாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் CH3 CH2 CN. இதுதான் நம்மளோட ஏ காம்பவுண்டு. ஓகே, யார் வெளியே போயிருப்பா அப்படின்னா இந்த NAவும் ஐயோட சேர்ந்து NaIயா சோடியம் அயோடைடாக வெளியே போயிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஏ காம்பவுண்டை அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே நமக்கான ஹிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் ஒரு சயனைடு காம்பவுண்டை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்களோ 2 விதமாக ஹைட்ராலிசிஸ் பண்ணலாம். ஒன்று கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ், இன்னொன்று பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவை 2 வாட்டர் மாலிகுல். பார்ஷியலாக ஹைட்ராலிசிஸ், பார்ஷியல்னால் பாதி, அப்போ இந்த 2ல் பாதி எனக்கு 1 வாட்டர் மாலிகுல் போதும் எனக்கு. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து ப்ராடக்ட் எனக்கு மாறும். சைனைட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட்டு ஆசிட் ப்ராடக்ட். அதே இது பார்ஷியல் பாதியாக தான் ஹைட்ராலிசிஸ்னால் அடிஷன் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். பாதி தான் பண்ணுறீங்கன்னா ப்ராடக்ட் எனக்கு அம்மைடுன்னு மாறும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். ஸோ கொஸ்டின் எனக்கு கொடுக்கும்போது பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ் அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணிட்டான். அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணால் மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எதுவுமே எனக்கு மென்ஷன் பண்ணலை, அரை மார்க் மேலே வெறுமனே எனக்கு வாட்டர் மாலிகுல் மட்டும் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் எடுக்கும் போது என்ன பண்ணிவிடுங்க, 2ஆக நீங்கள் மாற்றிக்கோங்க, கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே எனக்கு கொடுத்துருக்கிறது பார்ஷியல் ஹைட்ராலிசிஸ். அப்போ நான் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் தான். ஓகே, என்ன பண்ணலாம், ஸோ இதோட ஆன்சர் CH3 CH2. ஓகே, இப்போ இந்த 2 பேரையும் நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் சின்றது எனக்கு எப்போயுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், என்னன்றது எனக்கு மைனஸாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஓன்ற மைனஸை நான் கொடுத்துட்றேன். இந்த மைனஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ப்ளஸ்ன்ற ஹச்சை கொடுக்குறேன். ஓகே, அப்போ ஆன்சர் சின்ற ப்ளஸ்ஸுக்கு ஓன்ற மைனஸை நான் கொடுத்துருக்கேன். ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேலன்சி எனக்கு 2. அப்போ கண்டிப்பாக இந்த 2 பேருக்கு நடுவில் நீங்கள் டபுள் பாண்ட் போட்டு தான் ஆகணும். ஓகே, அடுத்து நைட்ரஜனுக்கு நைட்ரஜன்ற மைனஸ்க்கு நான் இங்கே கொடுக்க போகிறது ஹச்ன்ற ப்ளஸ் H2. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் இந்த இதை நீங்கள் ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆன்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே எனக்கு என்ன ஃபார்மாக இருக்குது, CONH2னா அதுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் பேர் எனக்கு அம்மைடு. முன்னாடி 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் எனக்கு எத்தில் அம்மைடு. இது நம்மளோட பி காம்பவுண்ட். ஓகே, ஸோ அடுத்ததான் இந்த பி காம்பவுண்டோட நான் சேர்க்க போகிறது NaOH இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் புரோமின் Br2. ஓகே, எப்போல்லாம் இந்த மிக்சர் வருதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பண்ண போகிறது ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன், புரோம் அமைடு ரியாக்ஷன். ஓகே, ஹாஃப்மேன்றது ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ இதை நம்ம விட்டுறலாம். ஸோ அடுத்த வார்த்தை எனக்கு புரோம் அமைடு. சரிங்களா, ஸோ இது நமக்கான ஹிண்ட். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வாட் இஸ் ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களோட ரியாக்டண்ட்டை முடிவு பண்ணிடலாம். அம்மைடு, ஸோ நீங்கள் எடுக்க போகிற ரியாக்டண்ட்டு அம்மைடு, அதில் நீங்கள் எடுத்துக்க போகிற ரியேஜென்ட்டு புரோமின் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ NaOH Br2 சேர்ந்து வந்தாலே ஜஸ்ட் ரிமெம்பர் நம்ம பண்ண போகிறது ஹாஃப்மேன் புரோமமைடு ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அம்மைடை
அம்மைனா கன்வெர்ட் பண்ணும். அம்மைனா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அமைடு ஃபார்முலா எனக்கு CONH2. அதே இது அமைன் ஃபார்முலா எனக்கு வெறுமனே எனக்கு NH2 மட்டும்தான். ஓகே, ஸோ ஒரு அமைடை நான் என்ன பண்ணுறேன், அமைனா மாற்றுறேன். அப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸு, இந்த CO. அப்போ அந்த CO மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அமைடு அமைனா மாறிடும். அதுதான் இங்கே நான் செய்ய போகிறேன். ஓகே, அப்போ எனக்கு இங்கே தேவையில்லாத COவை வெளியே எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, CH3 CH2 NH2வாக மாறிடும். ஓகே, ஸோ எத்தில் அமைடு எத்தில் அமைனா மாறிடும். ஸோ ஹாஃப்மேன் புரோமமைடு அப்படின்றது ஒரு அமைடை அமைனா மாற்றக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஓகே, இது நம்மளோட C காம்பவுண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஐடென்டிஃபை ABC உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம 4 ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். இது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அடுத்ததாக CNனை கம்ப்ளீட்டாக ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், பார்ஷியலாக ஹைட்ராலிசிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும். அடுத்து கடைசியாக ஒரு நேமிங் ரியாக்ஷன் ஹாஃப்மேன் புரோமமைடு. ஸோ இந்த ரியாக்ஷன் அமைடு எனக்கு அமைனா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ கொஸ்டின் பேப்பரில் சப்போஸ் ABC கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் பயப்படவே வேணாம், கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பார்த்தாலே போதும். நீங்கள் நல்லா படித்து ஆர்கானிக் ரியாக்ஷனை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 2-3 ரியாக்ஷன் சேர்த்து உங்களுக்கு ஒரு ABC கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இதே மாதிரி நிறையா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் இதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.